ஒரு கடமையாகவே கொண்டிருக்கிற நான் இந்த ஆண்டும் உங்களை அழைப்பு கொடுத்தேன். அனைவருமே வந்துவிட்டீர்கள். பொதுவாக விடுமுறை நாளிலே வீட்டை விட்டு போக மாட்டார்கள். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் இன்றாவது ஓய்வாக இருப்போம் என்று இருப்பார்கள். ஆனால் ஆண்டுதோறும் நான் அழைக்கின்ற அந்த முதல் நாளில் தவறாமல் வந்து கலந்து கொண்டு அதற்கு ஒரு மதிப்பு கொடுப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நான் சொன்னேன், அமைப்பு தேர்தல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. கிளைக்கழகத்தில் இருந்து வரிசையாக தேர்தல்களை நடத்தி ஒன்றிய கழகங்கள், பிறகு நகரங்களில் இருக்கக்கூடிய வட்டக்கழகங்கள், பேரூர் கழகங்கள், பிறகு ஒன்றிய கழகங்களுக்கு மேலே மாவட்ட கழகங்கள், இங்கெல்லாம் தேர்தல் நடத்தி கடைசியில் தலைமை கழகம் வரையிலே தேர்தல் நடத்தி எல்லாம் சுமூகமாக எந்த விதமான ஒரு சிறு ஊழலுக்கோ நெருடலுக்கோ இடமின்றி அதை நாங்கள் திட்டமிட்டபடி நடத்தி முடித்தோம். அந்த பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி தமிழக ஆளுநரை திரும்பப் பெற தமிழ்நாட்டு மக்களிடம் 50 லட்சம் கையெழுத்துக்கள் பெற்று அதனை குடியரசுத் தலைவரிடம் கொண்டு ஒப்படைத்தோம். மதுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 115வது பிறந்தநாள் விழா மாநாட்டு எழுச்சியோடு நடைபெற்றது என்பதோடு எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மக்கள் கடல் போல் திரண்டனர். அது ஊடகங்களிலும் ஏடுகளிலும் அந்த அளவுக்கு அங்கு வந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் கூட அங்கு வந்து பார்த்தவர்களுக்கு ஆச்சரியப்பட்டு வியந்து போனார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 80% முடிவடைந்திருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டு தேர்தலுக்காக, நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் நிதி திரட்டும் பணியை கழகம் தொடங்கியிருக்கிறது. போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இவ்வளவு நிதி கொடுப்பது என்று அறிவித்திருக்கின்றார்கள். 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கடந்த 9.5 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அரசு ஜனநாயக விரோதமாகவே செயல்பட்டு வருகின்றது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க RSS திட்டப்படி நாட்டின் பன்முகத்தன்மையை சிதைத்து வருகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை சிதைத்து வரும் பாஜக அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியில் குவித்து கொண்டு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறது. நாடு சுதந்திரம் பெற்ற போது காஷ்மீரத்து மன்னர் ஹரி சிங் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களோடு கையொப்பமிட்டு போட்ட ஒப்பந்தத்தின்படி பின்னால் பொது வாக்கெடுப்பு நடத்துவது காஷ்மீர் யாரோடு இருப்பது என்று முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலே பாகிஸ்தான் படைகள் இருக்கின்றன. இந்தியா கைப்பற்றியிருந்த பகுதிகளை அது இந்தியாவினுடைய காஷ்மீர் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவினை அடியோடு அகற்றி கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்கவிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை மோசடியை மத்திய சர்க்கார் காஷ்மீர் பிரச்சனையிலே செய்கிற மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொரு தேசிய இனங்களின் தனித்தனி இன, மொழி, பண்பாட்டு அடையாளங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியாவிலே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எதிர்காலத்திலே ஜனநாயகத்தை காக்க முடியுமா? எதிர்காலத்திலே இந்த மதச்சார்பற்ற தன்மையை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனால் பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த கொள்கையிலே நாட்டமுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கூட்டணி ஒரு 5 கூட்டங்களை நடத்திவிட்டது. நான் 4 கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன். அநேகமாக நெருடல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்தியா கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாராளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 146 எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு சட்ட மசோதாக்களை ஒவ்வொரு நிமிடத்திலேயே அதை நிறைவேற்றி இதுவரை இந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவிலே நடந்ததில்லை. ஆனால் சுதந்திர இந்தியாவில் நெருக்கடி நிலையை விட மோசமான
சட்டங்களை கொண்டு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிற இந்த நேரத்தில் இந்த பாஜக அரசை, நரேந்திர மோடி அரசை ஆட்சிப்படத்திலிருந்து நிச்சய மக்கள் தூக்கி எறிவார்கள். எதிர்க்கட்சிகள் உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் மக்கள் சக்தியை திரட்டும், பாஜகவை தோற்கடிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. இங்கே தமிழ்நாட்டில் அருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இதை பின்பற்ற வேண்டும் என்று பல மாநிலங்கள் முனைகின்றன. ஆக இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து வானளாவிய அதிகாரங்களை கொண்டவரைப் போல செயல்பட்டு வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் மரபுகளை மீறி செயல்பட்டு வரும் ஆளுநர் இந்துத்துவ கோட்பாடுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருவது கண்டனத்துக்குரியது. சனாதன தர்மம்தான் இந்தியாவை வழிநடத்துகிறது என்று ஆளுநர் பேசி வருவது சரியல்ல. திருவள்ளுவருக்கும் வடலூர் வள்ளலாருக்கும் சனாதன சாயம் பூசுகிறார். உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த பின்பும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறார். உச்சநீதிமன்றம் கூறியவாறு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை நேரில் சந்தித்திருக்கிறார். இதன் பிறகாவது ஆளுநர் தன் கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். கடந்த டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயலில் பெய்த பெருமழையால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களும் அதனை அடுத்து தென் மாவட்டங்களும் வரலாறு காணாத பேய்மழை பெருவெள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய சேதத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய பயிர்கள் அழிந்து விட்டன. இவ்வளவு பெரிய பேரிடர் இதுவரை வந்ததில்லை. டிசம்பர் 19ஆம் தேதி டெல்லியில் பிரதமரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெள்ள நிவாரண பணிகளுக்காகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள நிரந்தர தீர்வு காண ரூபாய் 21,600 கோடி தேவை என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் ஒன்றிய அரசோ மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய இயற்கை பேரிடர் நிதி ரூபாய் 450 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இது போதுமானதல்ல. உடனடியாக தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கும் நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்துள்ள கோரிக்கைப்படி இயற்கை பேரிடர் பாதித்த மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அள்ளி வழங்கியுள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கிள்ளி தருகிறது. பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடியை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வெறும் 2,900 கோடி தான் ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2015ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களுக்கு ஒன்றிய அரசு நிதியுதவி பற்றி விளக்கமாக கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சேதங்களுக்கு ஒன்றிய அரசிடம் 1,27,000 கோடி தமிழக அரசு சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் மோடி அரசு வழங்கியதோ 4.6% மட்டுமே, அதாவது 5,800 கோடி மட்டுமே. ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலே பேரழிவை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சாலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் அதிமுக அரசு ஈவு இரக்கமின்றி துப்பாக்கிச்சூடு நடத்தி 13 பேர் உயிரை பறித்தது. இதனை விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் குற்றவாளி என்று தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு பதவி உயர்வு வழங்குகிறது என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய அளவில் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கு? தேர்தலுக்கு முன்னதாகவே பிரதமர் வேட்பாளர் குறித்தான விஷயங்கள் நிதிஷ்குமார், மம்தா இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி போகும் இந்தியா கூட்டணி? நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே கோஷ்டிகள் பிரிஞ்சா மோதிக்கிட்டே இருப்பாங்க, சந்தர்ப்பம் வரும்போது ஒன்றாயிருவாங்க. இது கூட்டணி, பல கட்சிகள் சேர்ந்த கூட்டணி. இதில் பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்றது. நான் 4 கூட்டங்களிலே கலந்து கொண்டேன். பெரிய அளவுக்கு கருத்து மோதல்களோ எதுவும் இல்லை. ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே முழுமையாக பேச ஆரம்பித்தவுடன் முதல் எதிர்ப்பு குரல் நான் எழுப்பினேன்.
வி ஆர் அட் எ லாஸ், வி ஆர் இன் டார்க்னஸ் என்று நான் சொன்னேன். டிஆர் பாலு அவர்களும் அதனை எதிர்த்தார்கள். கூட்டத்திலே பெரும்பாலோர் எங்கள் கருத்துக்குத்தான் ஆதரவாக இருந்தார்கள். இது அந்த கூட்டத்திலே கண்டேன். இனி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது நரேந்திர மோடி அரசு, பாஜக ஒன்றிய அரசு இனி திரும்ப வரக்கூடாது என்ற முடிவிலே உறுதியாக இருப்பதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் நம்புகிறேன். வெள்ள நிவாரணம் கொடுப்பதிலேயே மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தயக்கம், ஒரு பேரிடரா அறிவிப்பதில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே இருக்கு. அதான் நான் வாசித்தேன், அதான் சொன்னேன். இங்கே பேரிடர்னு அறிவிக்கிறதுலையே எந்தெந்த மாநிலங்களுக்கு அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க, நமக்கு கிள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்களே கொடுத்தது அதுக்காகத்தான். சார், ஸோ உங்கள் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. இப்போ கேரளாவில் ஒரு அவங்களும் காங்கிரஸும் ஒன்றா இல்லை. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ், இவங்க மம்தா பானர்ஜி, கம்யூனிஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் நார்த்து பெல்ட்லையும் மேற்கு மாநிலங்கள்லையும் ஒரு கணிசமான ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதியை வின் பண்ண பட்சத்தில் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த லெவலை எட்டி பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் நடந்துடும். முதலாக இவ்வளவு அராஜக மனப்பான்மையோடு ஜனநாயகத்தையே ஆணிவேரோடு கிள்ளி எறிகின்ற வேலையிலே ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஈடுபட்டிருப்பதனால் இதுவே எங்கள் கூட்டணியிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு ஒரே கருத்திலே போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் அறிவித்து அது சொல்ல முடியாது. அது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சு எல்லா இடங்களையும் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அதை பற்றி என்ன செய்கிறது, தேர்தல் முடிஞ்சு அறிவிக்கிறதா என்னங்கிறது அந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்க முடியும். அங்கே கேட்டாங்க, பம்பாயிலையும் கேட்டாங்க, பெங்களூர்லையும் கேட்டாங்க. இதே பதிலைத்தான் தலைவர்கள் சொன்னாங்க. இது இந்த கூட்டணிக்கு ஒரு தேர்தலில் ஒரு தோல்வியாவோ ஒரு பின்னடைவாவோ இருப்பதற்கான வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் ஒரு பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும். இல்லாத சூழலில் இப்போ கிடைச்சிருக்கிற தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே மிக குறைந்த அளவில் தான் வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்றுருக்காங்க. அது பெரிய அளவில் பெரிய மெஜாரிட்டி ஒன்று அவங்களுக்கு கிடைக்கல. அந்த 3 மாநிலங்கள்லையுமே கூட ஓட்டு வித்தியாசம் ரொம்ப குறைவு. 2024 இப்போ ஒரு தேர்தல் ஆண்டு, ரொம்ப ஒரு முக்கியமான ஆண்டு. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக இருக்காரு. 3 மாநில தேர்தலில் கூட சமீபத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு இந்த தேர்தல் எவ்வளவு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி இதை சவாலாக எடுத்துக்கொண்டு வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன். இது குறிப்பா அந்த வட மாநிலங்கள்ல, பெரிய மாநிலங்கள்ல ஒரு அதிக பலத்தோட அவங்க மாநிலத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அதை ஃபேஸ் பண்ண என்ன வியூகம் ஏதாவது? அதே மாதிரி அதுக்கு எதிர்ப்பான மாநிலங்களும் இருக்க, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவோடு பாஜக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கின்ற விளம்பரம் ரொம்ப அதிகம். அதை பார்த்தா பெருசாக பாஜக வளர்ந்துட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்மான் கரடு என்று கல்கி அவர்கள் சொன்னதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறதே தவிர, ஒவ்வொரு கோயிலையும் போகிறது, அந்த கோயிலில் விழா நடக்கிற அன்னைக்கு அங்கே போய் வெளியில் உடைய படிவங்களை வச்சுக்கிறது, அது மாதிரி கோயில்களை காட்டி இந்து மதத்தை காட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் அது மாதிரி ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அது எப்பயுமே எல்லா காலத்துலேயுமே கோயில்களுக்கு போகிறது, பக்தி வழியில் நடக்கிறது எப்பயுமே ஏற்பட்டது தான். இதனாலே இப்போது பிஜேபிக்கு பெரிய ஒரு ஆதரவு வந்துருச்சுன்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் புதுவையும் சேர்த்து 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் ஏதாவது இணைவதற்கு வாய்ப்பு? அது கூட்டணி தலைமை தான் சொல்ல வேண்டும், வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. உங்களோட விருப்பம் என்ன? புதிய கட்சியில் இணையணும்? நான் அதை பற்றி எந்த கருத்துன்னு சொல்ல மாட்டேன். டிஜிட்டல் மயத்துல உலகம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பலம்னு நினைக்கிறீங்களா, இல்ல பலவீனம் நினைக்கிறீங்களா? பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான்.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன், பார்த்தா தெரியலையா? உங்களுடைய பேச்சை பார்த்து வளர்ந்த கூட்டம் அதிகம். அந்த பேச்சுக்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அது ஏதாவது தொகுப்பா ஏதாவது எடுப்பீங்களா? கட்சி சார்பா நிறைய ஆயிரக்கணக்கான பேச்சுக்களை பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பதிவு பண்ண பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ஒளிநாடாவுக்கு கொண்டு வர்றதுக்கும் புத்தகமாக போடுறதுக்கும் நிறைய வேலை இருக்குது. கிட்டத்தட்ட 3500 பேச்சு பதிவு பண்ணி வச்சுருக்கேன். சார், பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நீங்க ஹிந்துத்துவாவை கடுமையா எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னா அது அவங்களுடைய கோர் அஜெண்டா. நீங்க அதை எதிர்க்க, ஆனா நீங்க சனாதனமோ அதோ பேசலையோ உங்க கூட்டணியில் இருக்கிற சமாஜ்வாடி கட்சிகள்ல இருந்து கூட ஒரு எதிர்ப்பு வருது. அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? அதை உங்களுக்கு இத்தனை கட்சி சேர்ந்த பிறகு அதில் 1-2 கருத்துக்கள் எதிர்பார்த்தான் வரும். அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அது ஒரு பின்னடைவா உங்களுக்கு வந்து வட மாநிலங்கள்லாம் மாறாதுங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் சனாதனம் குறித்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் உங்கள் கூட்டணி எல்லாரும் பேசுறீங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் தேசிய அளவில் வட மாநிலங்களில் இது ஒரு பின்னடைவாக பார்க்குற மாதிரி ஒரு சூழலாக தானே இருக்குது. அந்த மாதிரி பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க, தமிழ்நாட்டை பார்த்து அங்கே எதிர்ப்பு உருவாயிருச்சுன்னு. அது மாதிரி இல்லை. அது திரும்ப மோடி வந்துடக்கூடாது. வந்தால் கௌரி லங்கேஷையும் கல்புர்கேயும் கர்நாடக மாநிலத்திலே கொலை செய்தார்கள். நரேந்திர தபோல்கர் அங்கே மாராட்டியத்திலே கொலை செய்யப்பட்டார். தாத்ரியிலே முகமது அக்தலக் அடித்து கொல்லப்பட்டார். இந்த மாதிரி கை ரிவால்வர் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கியமான பிஜேபி தலைவி, நான் இப்படித்தான் சுடுவேன், மகாத்மா காந்தியையும் இப்படித்தான் சுட்டாங்க, நான் இப்படி தான் சுடுவேன், மேடையிலேயே ரிவால்வர் எடுத்து காட்டினாங்க. இந்த அளவுக்கு வெறி பிடித்து போன கூட்டத்தை மக்கள் வெறுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற போது அதுவே எதிர்ப்பாக மாறும். தமிழ்நாட்டில் புதுவை சேர்த்து 40 தொகுதியும் வெற்றி பெறுவோம்னு சொல்லுங்க. இங்க இருக்க இந்த புயல் வெள்ளம் பாதிப்பு இதெல்லாம் தேர்தலில் கொஞ்சம் எதிரொலிக்குமா, ஒரு செட்பேக் கொண்டு வருமா இந்த கூட்டணிக்கு? இந்த புயல் வெள்ளத்தை இந்த அரசு கையாண்ட விதமும் அதை எதிர்கொண்ட விதமும், இதற்கு முன்பு 2015 அப்பொழுது இருந்த அதிமுக அரசு எதிர்கொண்ட விதமும் மக்கள் எடை போட்டு பார்ப்பார்கள். தளபதி ஸ்டாலினுடைய தலைமையிலான அரசு முடிந்த அளவுக்கு சக்திக்கு மீறி எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணம் தந்து வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறார்கள். நேரடியாக அமைச்சர்கள் செல்கிறார்கள், முதலமைச்சர் நேரடியாக செல்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இந்த அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் வந்தா வரவேற்போட கருத்தை வந்து அதிமுக தலைவர் சொல்றாங்க. உங்க கூட்டணியில ஒரு குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறேன். யார் அந்த தலைவர்? ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர். இல்லை, அவர் அப்படியெல்லாம் சொல்லலையே. ஜெயக்குமார் நல்ல திறமையாக பதில் சொல்லக்கூடியவர். அவர் இந்த மாதிரி கூட்டணி வரும்னு சொல்லலை. கூட்டணி இல்லை, வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோங்கிற மாதிரி ஒரு கருத்து. இல்லை இல்லை, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த பேச்சுக்கு யாரும் இடம் கொடுக்கறதும் இல்லை, அவங்களும் போடுறது இல்லை, அவங்களும் சொல்கிறது இல்லை. அப்படி இருந்தால் தான் இந்நேரம் பெரிய சூறாவளி அடித்த மாதிரி பத்திரிகைகள் 8 காலம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே. பாராளுமன்றத்துக்கு பார்வையாளர்களாக வந்த இரண்டு இளைஞர்கள் மண்டபத்துக்குள்ள மண்டபத்தில் இறங்கி கலர் பொடி வீசியிருக்காங்க. பாதுகாப்பு அது முந்தி துப்பாக்கிச்சூடு நடந்தது. அது அன்றைக்கு நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஆனால் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த குண்டு வைத்து தகர்க்கவும் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் வந்த அந்த ராஜக பேர்வழிகளை எல்லாம் தீர்த்து கட்டி பாராளுமன்றத்தை பாதுகாத்தார்கள். கலர் பொடி சமீபத்தில் மண்டபத்துக்குள்ள இறங்கி கலர் பொடி வீசி. இல்லை, அது என்ன கொடி என்ன பொடி, அது எதில் தயார் பண்ணதுன்னு இன்னும் முடிவு வரலையே. அதை பற்றிய ஆராய்ச்சியிலேயே ஒரு முடிவு யாரும் சொல்லலையே. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தொகுதி பங்கீட சீக்கிரம் முடிக்கணும்னு ஒரு பேசப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும் எதிர்பார்க்கலாம்? அவங்க சொல்லியிருக்காங்களே, பொங்கலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும். சார், இப்போ நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த வருடமாவது நீட் விலக்கு சாத்தியப்படுமா? மாணவர்களுடைய மருத்துவ கடமை நினைவாகும். உயிர்கள் போய்கொண்டே இருக்கின்றன. நீட்டை எதிர்த்து தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு பிறகும் மனிதாபிமானத்தோடு நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை தான் நான் கேட்டுக்கொள்வேன். ஓட்டிங் மிஷின் வேண்டாம், மீண்டும் ஒரு வாக்குச்சீட்டு முறை வேணும் அப்படிங்கிற கருத்து வருது. அது
அதாவது வாக்குச்சீட்டு முறை தான் அமெரிக்காவில் இருக்கிறது. இந்த மிஷின் தயார் பண்ணுற ஜப்பான், இவிஎம் தயார் பண்ணுற ஜப்பான்லேயே அவன் வாக்குச்சீட்டு முறை தான் வச்சுருக்கிறான். ஆக உலகிலே பெரிய ஜனநாயக நாடுகள்ல எல்லாம் இந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கிற போது இந்த இவிஎம், இந்த எலக்ட்ரானிக் இந்த ஓட்டிங் மிஷின் இருக்கே, அதில் எளிதாக தவறு செய்ய முடியும்னு சொல்லி அதில் அந்த துறையிலே விற்பனர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், இதில் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்று. அது இன்னும் ஆய்வுக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் இவங்க அதுக்குள்ளே எல்லாம் மாற்ற மாட்டாங்க. வெளிநாடுகளில் வந்து மக்கள் தொகை குறைச்சல் தானே சார். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்தியா கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடுகளில் வந்து மக்கள் தொகை குறைச்சல் தானே. மக்கள் தொகை குறையாக இருக்கிற நாட்டிலையும் அதை இப்போ வாக்குச்சீட்டு முறை தான், அதிக அளவு இருக்கிற நாட்டிலையுமே வாக்குச்சீட்டு முறை தான். இதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறையில் இந்தியாவில் தேர்தல் நடத்தலையா நம்ம? சார், இப்ப ஆளுநர் மாளிகையில 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் இன்னும் கையெழுத்து போடாம இருக்கு. ஆளுநரும் முதல்வர் சந்திச்சு பேசிருக்காங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மசோதாக்கள் வந்துட்டு சுமூகமா ஆளுநர் இந்த கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? சந்திச்சிருக்காங்க, சுமூகமான சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் என்னங்கிறத பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். சேலம்ல ஒரு விவசாயிக்கு ஈடி அவங்க ஒரு கம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அதிகமா சொத்து சேர்த்திருக்கீங்க, ஆனா அவர் ஒரு விவசாயி எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஈடி இந்த இது இல்லாம அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது அந்த விவசாயிக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம். விவசாயிகளுக்கு மத்திய அரசு, மாநில அரசு கவனமாக இருந்தாலும் கூட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே விவசாயிகளினுடைய நம்பிக்கையை நாசமாக்குகிற அளவில் தான் மத்திய அரசுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன. இந்த மாதிரி ஏஜென்சிஸ் ஒரு த்ரெட்டனிங் டூலா பயன்படுத்துறாங்க. அது நீங்கள் அமலாக்கத்துறையை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதே மிரட்டுறதுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐபி எல்லாமே உளவு நிறுவனங்கள் எல்லாமே பயமுறுத்துவதற்கு, பத்திரிகைகளை பயமுறுத்துவதற்கு, இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் போக்கில் தானே போய்கிட்டு இருக்காங்க. தமிழீழ தலைவர் பிரபாகரன் மீது கட்டமைக்கப்படக்கூடிய அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய மகள் உயிரோட இருக்காங்க, பேசுவாங்க, வருவாங்க, இது மாதிரியான சர்ச்சையான கருத்துக்கள்லாம் வெளியில வருதுல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏற்கனவே அண்ணன் நெடுமாறனும் கவிஞர் காசி ஆனந்தனும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பொறுப்பில்லாதவர்கள் அல்ல, பொறுப்புள்ளவர்கள். வாழ்க்கையவே ஈழத்தமிழர்களுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்கள் இப்படி சொல்லியிருக்கும்போது எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் ஒரு கருத்தை சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அப்பாவா இல்லாம கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக உங்களுடைய பார்வையில துரை வைகோவினுடைய செயல்பாடுகள்? நான் ஒரு காலத்தில் அலைஞ்ச மாதிரி இரவு பகலாக அலைகிறாரு. தமிழில் பேசுகிற மாதிரி ஆங்கிலத்திலையும் பேசுகிறாரு. இப்போ டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்தது, அதில் போய் பேசி எல்லாருடைய பாராட்டுக்களையும் பெற்று வந்தார். நல்ல திறமை இருக்குது, பேசுகிறாரு. நான் உடல்நலம் இல்லாமல் கோவிட் கொரோனா நான் வீட்டிலேயே முடங்க வேண்டிய நிலைமை வந்தபோது எனக்கே தெரியாமல் இழப்பு வீடுகள், கல்யாணங்கள் இதுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அவரை பிடிச்சி கொண்டு போனாங்க. அவர் முதலிலே ஆர்வம் இல்லை, ஆனால் அங்கே போய் அங்கங்கே கட்சி தொண்டர்கள் படுகிற கஷ்டம், அவங்க எவ்வளவு நம்பிக்கை கட்சி தலைமை மேலே வச்சுருக்காங்கிறத பார்த்து அவர் மனதிலே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுனால இடைவிடாமல் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது சொல்ல முடியாது. அது அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க, அது நான் எப்படி சொல்ல முடியும்? உணவு தயாராக இருக்குது. நான் 12:30 ஆக்குனதே எதுக்காகன்னா சாப்பாடு வர லேட் ஆகுதுன்னு நீங்கள் புறப்பட்டு போயிடக்கூடாதுன்னு. இல்லைன்னா 11 மணிக்கு வைக்க வேண்டிய பேட்டி இது. எல்லாரும் தயவு பண்ணி சாப்பிட வந்துடுங்க, உங்களை நம்பித்தான் செஞ்சுருக்கோம். அசைவத்தில்
மேலே இருக்கிறது அசைவமா சைவமான்னு செக்கப்பட்டிருக்காக கேட்டீங்களா? ரெண்டும் இருக்கு. காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சைவத்துக்கு மாறுவாங்க, உடல் நலன் அக்கறை எடுக்கணும் அப்படிம்பாங்க. நீங்க அதனால தொடர்ந்து இந்த மாசத்துல இருக்கீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சைவமாக இருக்கும்போதும் ஹெல்த்தியாக தான் இருந்தேன். விடுதலை புலிகள் பட்டினி கிடக்கிறாங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் முட்டை கூட சாப்பிடல, அசைவம் எதுவுமே சாப்பிடல. அவங்க பட்டினி கிடக்கிறாங்க, நம்ம சௌரியமாக சாப்பிடக்கூடாதுன்னு 1.5 ஆண்டு காலம் நான் சைவனாகவே இருந்தேன். அதனால் அப்படியும் இருக்க முடியும் என்னால். ஆனால் இன்றைக்கி அசைவம் வச்சுருக்கோம். நிறைய பேர் நீங்கள் திரண்டு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் கைகூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.